ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிகழ்ச்சி மூலமா மறுபடியும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, இரண்டாவது ஏவாள். யார் அந்த இரண்டாவது ஏவாள்? ஃபஸ்ட்டு ஆதாம் ஏவாள் ஆண்டவர் படைத்தார். அவங்க 2 பேரும் பாவம் செஞ்சிட்டாங்க. பாவம் செஞ்சிட்டதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்களை சபிக்கிறார். சபிக்கும்போது நீங்கள் ஆதியாகமம் 3:15 படிச்சிங்கன்னா, இதோ உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை நசுக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த அவள் யார்? ஸ்திரீயின் வித்துக்கும், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும். அந்த ஸ்திரீ யார்? அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவங்க? 4000 வருஷம் கழிச்சு அன்னை மரியாள், அதாவது ஏசப்பாவுடைய தாய் வராங்க. அவங்க எவ்வளோ பரிசுத்தமானவங்க! இப்போது உடன்படிக்கை பெட்டிய பாவத்தோடும் தீட்டோடும் தொட்டாலே இறந்துடுவாங்க. நீங்கள் ஆரோனுடைய மகன்கள் 2 பேர், அபிகு நபகா நபு அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த தீட்டுள்ள இதில் போய் அவங்க இறந்துடுவாங்க. அதே மாதிரி அந்த பெத்ஷெமேசுன்ற இடத்துல அந்த உடன்படிக்கை பெட்டியை நோக்கி பார்த்தவங்க 70 பேர் செத்துருவாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர்கிட்டேருந்து வரும்போது அந்த ஊசான்றவர் அதை கீழே விழுந்துட்டு போதுன்னு சொல்லுவார், அவர் மறித்திடுவார். இப்படி பரிசுத்தமான உடன்படிக்கை பெட்டி உள்ள தேவனுடைய வார்த்தை இருந்துச்சு. வார்த்தை தான் தேவன். அந்த தேவன் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறக்கணும். அப்போ 4000 வருஷம் கழித்து மரியாள் அவங்க பிறக்கிறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ ஒரு பரிசுத்தமான தாய் அவங்க. இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்களுக்கு இன்னும் ஏசப்பாவுக்கு அப்புறம் நம்ம 4 சகோதரர்கள் இருக்கிறாங்க, பிறந்திருக்காங்கன்னு. சகோதரர்கள் இருக்கிறதுன்றது உண்மைதாங்க. அவங்களுக்கு உண்மையாக சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அது அன்னை மரியாளுக்கோ ஏசப்பா தாய்க்கோ பிறந்தவங்க இல்லை. நீங்கள் வேதத்தை படிச்சிங்கன்னா, மார்க்கு 6:3 படிச்சிங்கன்னா, இவன் தட்சன் அல்லவா, மரியாவின் மகன்தானே, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா இவர்கள் சகோதரர்கள் அல்லவா, இவர்கள் சகோதரிகள் நம்மளோடு தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மார்க்கு 15:40 படிச்சிங்கன்னா, 40-41 ஏசப்பா மரிக்கும்போது சிலுவையின் அருகே யார் யார் இருந்தான்னா, மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபு யோசே அவர்களின் தாய் மரியாளும், சலோமி அவங்களாம் இருந்தாங்க. சலோமி யாருன்னா யோவான் யாக்கோபுடைய அம்மா. அப்புறம் மார்க்கு 16:1 படிச்சிங்கன்னா, அவங்க கல்லறைக்கு நறுமண தைலம் பூச போகிறாங்களே, அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாய் மரியாளும் போனாங்கன்னு அப்படி இருக்காங்க. இந்த யாக்கோபின் தாய் மரியா யார்? இப்போ பைபிளில் கப்ரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு அந்த வார்த்தைகள் சொல்லும்போது தான் மரியை அஞ்சாதே, அங்கே ஒண்டி தான் அந்த மரியான்னு வரும். மற்றபடி நீங்கள் வேதத்திலையோ பைபிள்லையோ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அன்னை மரியான்னு வராது, அன்னை மரியா தான் வரும் அதுக்கப்புறம். அப்போது அங்கே யாக்கோபு யோசேப்பின் தாய் மரியான்னு போட்டுக்குது. அதே மாதிரி நீங்கள் மத்தேயு 27:56 பார்த்தீங்கன்னா, சிலுவையின் அருகே மகதலேனா மரியாளும், யாக்கோபு யோசேப்பு அவர்களின் தாய் மரியாளும், ஜெபதேவின் மக்களுக்கு தாயாகியவர் இருந்தார்கள்னு வரும். அந்த ஜெபதேவின் மக்களின் தாயானா யோவான் யாக்கோபுடைய தாய் சலோமி, அந்த அம்மா இருப்பாங்க. அப்புறம் மத்தேயு 28:1 படிச்சிங்கன்னா, அந்த நறுமண தைலம் பூசும்போது மகதலேனா மரியாளும் வேறொரு மரியாளும் இருந்தாங்க அப்படின்னு போட்டுக்குதுங்க. இப்போ இந்த மரியா யார்? இந்த 4 பேருக்கு தாய் இந்த மரியா யார்? நீங்கள் யோவான் 19:25 படித்து பாருங்களேன். 25 அதில் படிச்சிங்கன்னா, ஏசப்பா சிலுவையின் அருகே இயேசுவின் தாய் மரியாவும், சிலுவையின் அருகே இயேசுவின் தாயும், தாயின் சகோதரி, அவங்களுக்கு ஒரு சகோதரி இருக்கிறாங்க,
குலோப்பாவின் மனைவி மரியாள், அவங்க பேரும் மரியா. இந்த மரியா தாங்க அந்த 4 பேருக்கு தாய். அக்கா தங்கச்சி பசங்க எப்படிங்க கூப்பிடுவாங்க? இப்போ இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே வெளியே எங்கேயாவது போனால் இது என் தம்பி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது எங்கள் சித்தி பையன், எங்கள் சித்தப்பா பையன் அப்படி சொல்ல மாட்டாங்க. இது என் சகோதரன் அப்படி தான் சொல்லுவாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடிங்க எப்படி ஒரு குடும்பமாக இருந்திருப்பாங்க. அப்புறம் தம்பி அப்படி தாங்க சொல்லலாம், சகோதரர்கள் தான் சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது அது ஏசப்பாவுடைய தாயுடைய தாயுடைய பிள்ளைகளே இல்லைங்க. அவங்களுக்கு ஒரே தாய். கப்ரியேல் தூதர் சொல்லும்போது என்னங்க சொன்னார்? மரியே அஞ்சாதே, நீ கருவுற்று ஒரு மகனை பெறுவாய், ஒரு மகனை பெறுவாய். ஓகேங்களா? அப்போது அவ்வளோ பரிசுத்தமான வயிற்றில் உலக ஆசை இருந்திருக்காதுங்க. உலக ஆசைக்கும் அதுக்கும் எங்கேயோ பரிசுத்தாவி இறங்கின இடம். அவங்க பாருங்கள், பிதாவை தந்தையாகவும் பரிசுத்தாவி கணவராகவும் சுதனை பிள்ளையாகவும் மூன்றும் தாங்கிய ஸ்திரீ. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்திரீ சபையை குறிக்கணும் கூட வந்திருக்கு. அதை பற்றி அப்புறம் பேசலாம். அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தமான தாயை நீங்கள் உலக ஆசைக்கு அவங்க வந்துட்டாங்க, அவங்களுக்கு அதுக்கப்புறம் 4 குழந்தை இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அது எவ்வளோ பெரிய தப்புங்க அது. நீங்கள் வேணால் வேதத்தை படித்து பார்த்துங்க. வேதத்தில் இன்னும் மரியாள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்போஸ்தலர் 12 படிச்சிங்கன்னா மார்க் என்ற யோவானின் தாய் மரியாள் அப்படின்னு இருக்குது. அப்புறம் நீங்கள் ரோமர் 16:6 படிச்சிங்கன்னா பவுல் ஐயா ஊழியம் பண்ணும்போது அவங்களுக்கு உதவி செஞ்சவங்க அங்கே ஒரு மரியாள் அங்கே வராங்க. இந்த மாதிரி மரியாள் நிறைய இருக்காங்க. ஆனால் இயேசுவின் தாய்க்கு ஏசப்பா மட்டும்தாங்க குழந்தை, வேறு குழந்தையே கிடையாதுங்க. நீங்கள் வேதத்தை வேணால் படித்து இந்த வசனத்தெல்லாம் வச்சு படித்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். ஏன்னா ஏசப்பா தாயை மரியான்னு கூப்பிட மாட்டாங்க, அதாவது அவர் பிறந்ததுக்கு அப்புறம். அது மாதிரி அவருடைய சகோதரி பேர் அங்கே போட்டிருக்கு. நீங்கள் யோவான் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த சகோதரியின் பேரும் போட்டிருக்காரு. குலோப்பாவின் மனைவி மரியாள், அதாவது இயேசுவின் தாயின் சகோதரி அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைங்க அது அன்னை மரியாள் அவங்களுடைய பிள்ளைகள் இல்லை. அதனால் தயவுசெய்து நீங்கள் அதை வேதத்தை படித்து புரிஞ்சுக்கிங்க. தயவுசெய்து வேதத்தில் இல்லாததை சொல்லாதீங்க. அது பயங்கரமான தப்பு அது. அப்புறம் அவங்க மரியாள் எப்படி பிறந்தாங்க, ஏசப்பாவுடைய அம்மா எப்படி பிறந்தாங்க, அவங்க பேர் சொல்லக்கூட நம்மளுக்கு தகுதி கிடையாது. எப்படி பிறந்தாங்க அப்படின்றது பைபிளில் இல்லைங்க, குரானில் இருக்குது. குரானில் எப்படி இருக்குன்னா, அவங்க அப்பா பேர் இம்ரான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, குரான் 3வது அதிகாரம் என்ன சொல்கிறாரு, எனக்கு அப்புறம் ஊழியம் செய்ய. அப்போ அவரும் ஜக்ரியாவும் அவங்க ஒரு குடும்ப உறவினர்கள். அப்போ இம்ரான் எனக்கு அவருக்கும் குழந்தை இல்லை, இவருக்கும் குழந்தை இல்லை, ஜக்ரியாவுக்கும் குழந்தை இல்லை, இம்ரானுக்கும் குழந்தை. இம்ரான் எனக்கு அப்புறம் ஊழியம் செய்ய குழந்தை இல்லை, எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்கும்போது தான் அவங்க ஒய்ஃப் கன்சீவ் ஆகுறாங்க. அப்படி அவங்க கன்சீவ் ஆகும்போது அங்கே ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் அங்கே மிரியம் சொல்கிறாங்க. இப்போ குரானில் மிரியம், குரானில் எந்த பெண்ணுடைய வரலாறும் கிடையாதுங்க, அன்னை மரியாளுடைய வரலாறு மட்டும்தாங்க இருக்குது. அங்கே அவங்க மிரியம் அந்த மாதிரி பேர். அப்போது பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு அப்படி சொல்லும்போது, இல்லை இந்த பெண்ணை வச்சு தான் நான் சைத்தானை விரட்டுவேன் அப்படின்றதும் அங்கே இருக்குங்க. நீங்கள் வேணால் குரானை குரான் 3வது அதிகாரத்தில் படித்து பாருங்கள். அப்புறம் மாதா பிறப்பை பற்றி அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஜக்ரியா கிட்ட தான் அவங்க வளர்க்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஜக்ரியா அவங்க ஏசப்பா அப்புறம் கன்சீவ் ஆகும்போது ஜக்ரியாவுக்கு அவங்க ஒரு குழந்தை. அதுக்கு முன்னாடியே அவங்க 6 மாதத்துக்கு முன்னாடியே கன்சீவ் ஆகி ஏசப்பாக்கும் அவங்களுக்கும் 6 மாதம் டிஃப்ரெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுறாங்க. இந்த மாதிரி அவங்க இயேசுவின் தாய் மரியாள்ன்றது ரொம்ப பரிசுத்தமான ஒரு புனிதமான தாய்ங்க. அவங்கள நீங்கள் வேதத்தில் இல்லாதது நீங்கள் அதை ஆராய்ச்சி படிங்க, உங்களுக்கு புரியும். அதை படித்து நீங்கள் புரிஞ்சிங்க. இல்லாததை நம்ம சொல்லக்கூடாது. நீங்கள் வேணால் வேதத்தை படித்து பாருங்கள், அது உங்களுக்கே புரியும். நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அனைவருக்கும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக.